நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வெரி குட், சூப்பர், கலக்கிட்டீங்க. குட் கேர்ள். பார்த்து படிக்கிறதை விட கேட்டு படிக்கிறது தான் கல்யாணி குட்டி நல்ல ஞாபகம் வச்சிருக்கா. அதனால கிளாஸ்ல டீச்சர் பாடம் நடத்தும் போது நல்லா கவனிச்சு கேட்கணும். கிளாஸ்ல மட்டும் இல்ல, நான் பாடம் நடத்தும் போது அப்படிதான். சரி, என்னடா ஆச்சு? எறும்பு கடிச்சிருச்சா என்ன? இல்ல வேகமா வந்தியே, அதான் கேட்டேன். அம்மாக்கு ஏன் அவ மேல அவ்வளவு பாசம்? அம்மா இல்லாத பொண்ணுன்றனால தான் அம்மா அதிகமா அன்பு காமிக்கிறாங்க. அவளுக்கு அம்மா இல்லாதது நம்ம தப்பா? அம்மா அவ கூட இருக்குது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலனா பார்க்காத, அங்க போய் எங்கேயாவது உட்காந்துக்கோ. ஒரு நாள் நான் அவளோட மண்டையை அடிச்சு உடைக்கிறேன் பாருடி. இவன் சரியான லூசு தான். இந்தாங்க, முடிச்சிட்டேன். பரவாயில்லையே. குட், வெரி குட். டீச்சர், என்ன கொஞ்ச நேரம் உங்க மடியில உட்கார வச்சுக்கிறீங்களா? அதனால என்ன, வா வந்து உட்காரு வா. நீ இங்க வந்ததுல இருந்து நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன், இதை நீ உன் வீடா நினைச்சுக்கோன்னு. இப்ப மட்டும் இல்ல, 7 வருஷத்துக்கு முன்னாடி என் மனசுக்குள்ள அப்பவே புகுந்துட்டேன். அது என்ன 7 வருஷம் முன்னாடி? அது ஒண்ணு இல்லடா, திடீர்னு டீச்சர் ஒரு கனவு கண்ட. அது தூங்கும் போதானே கனவு காணுவாங்க. முழிச்சிட்டு இருக்கும் போதும் எப்படி கனவு காணணும்னு எனக்கு தெரியும். அப்ப அது எனக்கும் கத்து கொடுங்களேன். என் கல்யாணி குட்டி அதெல்லாம் கத்துக்க வேண்டாம். டீச்சர், இப்ப நீங்க பார்த்த கனவு என்னது? அதுவா, யாரோ ஒரு பூனைக்குட்டிய ரோட்டோரமா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. ராத்திரியில ஒரு பக்கம் குளிருது, ஒரு பக்கம் காத்தடிக்குது. அப்புறம் திருநாய்க்கள். பக்கத்துல ஒரு அம்மா பூனை அதோட குட்டியோட அந்த பக்கமா வந்துச்சு. பூனைக்குட்டியோட அழகு சத்த கேட்டதும் தாய் பூனை அந்த பூனையை காப்பாத்திருச்சு. அப்புறம் அந்த குட்டியோட சேர்த்து இந்த குட்டியும் வளர்த்துச்சு. அப்புறம் என்னாச்சு? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காணாம போன தன்னோட குட்டியை தேடி அதோட அப்பாவும் அம்மாவும் வந்துட்டாங்க. அந்த அம்மா பூனை ரொம்ப வருத்தத்தோட அந்த குட்டியை அனுப்பி வச்சிருச்சு. எதுக்காக திருப்பி அனுப்புச்சு? அந்த பூனைக்குட்டி அந்த அம்மாவோடதே இல்லல்ல. அந்த தாய் பூனை காப்பாத்தலனா அந்த பூனைக்குட்டி அங்கேருந்து செத்து போயிருக்கோம்ல. திருப்பி கொடுக்க எந்த அவசியமும் இல்ல. அந்த பூனைக்குட்டி கல்யாணி குட்டி தானே நினைச்சுக்கோ. நினைச்சிட்டேன். அப்போ அப்பாவும் அம்மாவும் கல்யாணி குட்டியை தேடி வந்தாங்கன்னா கொடுத்து விட வேண்டாமா? அது சில விஷயங்கள்லாம் அப்படிதான்மா. சொந்த புள்ளன்னு நினைச்சு கொஞ்ச நாளைக்கு கூட சேர்த்து வச்சுக்கலாம். ஆனா உண்மையான சொந்தக்காரங்க வரும்போது திருப்பி கொடுத்துதான் ஆகணும். நான் இன்னிலேருந்து உங்களை டீச்சர் அம்மான்னு கூப்பிட்டுமா? என்னது? டீச்சர் அம்மா அப்படி கூப்பிட்டுமா? நான் உங்களை அப்படி கூப்பிட்டுமா? டீச்சர் அம்மா நீ கூப்பிடு செல்லும். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா. நீ அதை பாத்தியா? என்ன? அம்மாவுக்கு அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. எந்த பொண்ணு? அந்த களவாணி தான். கலவாணி இல்ல, கல்யாணி. உன்னோட அம்மாக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. நம்ம தான் அம்மாவோட பிள்ளைங்க. அவ வந்ததுக்கு அப்புறம் அம்மா எப்பவுமே அவ கூட தானே இருக்காங்க. அவளை கட்டி பிடிக்கிறாங்க, முத்த குடுக்கறாங்க. இப்ப அவளை மடியில வர தூக்கி வச்சிருக்காங்க. அதனால என்னடா? அதெல்லாம் தேவையில்ல. அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? அவ யாரு கேட்டு நம்ம அம்மா
இருக்கா? நீ போய் இறக்கி விடுறி. கல்யாணிக்கு அம்மா இல்லல்ல, அவளை வேற அம்மா கிட்ட போக சொல்லு. தேவையில்லாம இங்க வந்து நம்ம அம்மாவை ஏன் கட்டி பிடிக்கிறா? அம்மாக்கு பிரச்சனை இல்லல்ல, நீ ஏன் கோவப்படுற? எனக்கு அது பிடிக்கல. கல்யாணிக்கு நம்ம அம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நம்ம அம்மாவை அவளுக்கு பிடிக்க தேவையில்ல. அந்த பொண்ணு இனிமேல் டியூஷனுக்கு வர வேணாம். நீ எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போனா என்னடா பண்றது? அவங்க டியூஷன் ஃபீஸ் தரனால தானே நம்ம ஒவ்வொரு பொருளா வீட்டுக்கு வாங்குறோம். நம்மளுக்கு அவங்க பண்ண வேண்டாம். அவன் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசி நம்ம அம்மாவை கூட்டிட்டு போயிடுவா. அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அவ அம்மா கிட்ட நெருக்கமா இருக்கிறதுனாலதான் அம்மா என் மேல கோவப்படுறாங்க. நீ ஒன்னா பாரு, ஒரு நாள் நான் அவளை குளத்துல தள்ளி விடுறத பார்க்கதான் போறேன். இப்படி படுத்தா நான் எங்க படுக்கிறது? டேய், ஏன்டா இப்படி பண்ற? இனிமே நான் இப்படிதான் படுக்க போறேன். அம்மா, அம்மா. நீ அம்மாவை கூப்பிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் இனிமேல் இப்படிதான் படுப்பேன். அம்மா, அம்மா. என்னம்மா இவன் எப்படி படுத்துக்கிறான்னு பாருங்க. ஒழுங்கா படுவினோ. நான் இங்க தனியாவே படுத்துக்கிறேன். நீங்க அந்த பக்கம் போய் படுத்துக்கோங்க. அது எப்படிடா பண்ண முடியும்? இத்தனை நாளா நம்ம 3 பேரும் ஒன்னதானே படுத்துட்டு இருந்தோம். அது இப்போ உங்களுக்கு என்னை விட வேற ஒருத்தவங்கள தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க கல்யாணி கிட்ட பேசுறது அவனுக்கு பிடிக்கலம்மா. ஓ, அதுதான் பிரச்சனையா? அப்படியாடா? ஆமா. நீங்க எப்பயும் என்ன மட்டும் அடிக்கிறீங்க, மத்தவங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பா பழகுறீங்க. நான் என்ன உங்க பிள்ளை இல்லையா? இந்த உலகத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது நீதான். அதனால தான்டா நீ ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அம்மாக்கு ரொம்ப கோபம் வருது. நீங்க சொல்றதெல்லாம் போய். என்ன உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன மட்டும் டே போட்டு கூப்பிடுறீங்க. அவளை தங்கன்னு செல்லன்னு கொஞ்சுறீங்க. அன்பால தாண்டா நான் அப்படி கூப்பிடுறேன். நீ என்னோட செல்ல பிள்ளைல. போங்கம்மா. வினோ, அம்மாக்கு சொந்தம்னு சொல்லிக்க நீங்க 2 பேரும் தானே இருக்கீங்க. நான் நேசிக்கிறதுக்கும் நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. வேற யாரும் அதை தட்டி பறிச்சுட்டு போக முடியாது. அந்த கையை எப்படி கொடு. அட கொடுடா. ப்ராமிஸ். உன்னை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு. என்னாச்சு? வீட்டுல விஷயம் தெரிஞ்சிருச்சா? அதுவா தெரியல, நான் தான் தெரிய வச்சேன். அக்காவோட சித்தப்பா பையனோட சம்மந்தம் ஒண்ணு வந்துச்சு. அவன் ஒரு இன்ஜினியர். அவனை கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு பேசினப்போ நான் சிவபிரசாத் பத்தி சொன்னேன். 2 நாள் வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அண்ணா என்ன அடிச்சிட்டாரு. ஒரு நாள் முழுக்க ரூம்குள்ள பூட்டிட்டாங்க. அதனாலதான் நீ 2-3 நாளா இந்த பக்கமே வரலையா? நான் பயங்கரமா அடம் பிடிச்சேன். சிவபிரசாத்தை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் தெளிவா சொல்லிட்டேன். நீ இப்படி சொல்லிருக்க, உன்னோட அண்ணனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து சிவாவை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? அதை சொல்லிதான் என்னையும் மிரட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் நான் சிவபிரசாத் கிட்ட பேச மாட்டேன்னு அவங்க கிட்ட சத்தியம் பண்ணேன். சித்தாரா, வாழ்க்கையில கல்யாணங்கிற ஒரு விஷயத்த மறந்து போன அந்த ஆளுக்கு நீதான் ஆசை காட்டியிருக்க. கல்யாணத்தை பத்தி சொந்த பந்தங்கள் கிட்டயும் ஃப்ரெண்ட்ஸு கிட்டயும் சிவா அதை பத்தி சொல்லியிருக்கான்.
இந்த நிலைமையில திடீர்னு இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னா சிவபிரசாத் கிட்ட நான் இனிமே பேச மாட்டேன்னு வீட்ல சொன்னேன்னு தானே சொன்னேன். ஆனா நான் அப்படி ஒரு முடிவை எடுக்கலையே. உன் வீட்டாளுங்களை எதிர்த்துக்கிட்டே இந்த கல்யாணம் பண்ண முடியும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? இது என்னோட வாழ்க்கை தானக்கா. என்னோட லைஃப் பார்ட்னரா ஒரு இன்ஜினியர் இருக்கணுமா ஆட்டோ டிரைவர் இருக்கணுமா நான் தானே முடிவெடுக்கணும். அந்த உரிமைக்காக உன் வீட்டாளுங்களெல்லாம் எதிர்த்துக்கிட்டு நீ அப்படி வரக்கூடாது. அவங்களையும் உன் முடிவுக்கு சம்மதம் சொல்ல வைக்கணும், புரியுதா? சிவான்ற மனுஷனோட குவாலிட்டியை பத்தி நான் இனிமே எத்தனை நாள் உட்கார்ந்து கிளாஸ் எடுத்தாலும் அவங்க யாருக்குமே கண்டிப்பா புரியாதுக்கா. வெளியே சோசியலிசம்லாம் பேசுவாங்க, சமுதாய நலத்துக்கும் இன்டர்காஸ்ட் மேரேஜ்க்கும் சப்போர்ட் பண்றவங்க கூட சொந்த பிள்ளையோட கல்யாணம்னு வந்துட்டா தனி ஃபியூடல் மாடல் பேரண்ட்ஸ் ஆயிடுவாங்க. எதுக்கு நான் அர்ஜென்ட்டா வர சொல்லி கால் பண்ணேன்? அப்போ சித்தாரா கால் பண்ணதுனால தான் நீ இங்க வந்தியா? என் மொபைல கூட எங்க அண்ணன் வாங்கி வச்சிருக்கான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கால் பண்ணேன். வீட்ல போய் எல்லாத்தையும் உடச்சதுனால வந்த பிரச்சனையா இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லடா, இது ரொம்ப சீரியஸான மேட்டர். என்னாச்சு சித்தாரா? வர 18ஆம் தேதி வியாழக்கிழமை எனக்கு என்கேஜ்மெண்ட். மாப்பிள்ள என்னோட ரிலேட்டிவ் தான். பதினெட்டாம் தேதின்னு சொன்னா அதுக்கு இன்னும் 3 நாள் தானே இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களால என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிட்டோம்னா நம்ம ஒன்னா சேர்ந்து வாழணும்னா அதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு. நமக்கு இன்னும் 2 நாள் மட்டும்தான் டைம் இருக்கு. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ ராத்திரி நம்ம ஓடி போயிடலாம். நீங்க 2 பேரும் ஓடி போயிட்டீங்கன்னு தெரிஞ்சா உன் அண்ணன் சும்மா இருப்பானா? நீ எங்க போனாலும் தேடி கண்டுபிடிச்சிருவான். ஒவ்வொரு நியூஸையும் இப்பதான் நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம்ல. அவங்க கையில கிடைச்சா நீங்க 2 பேரும் உயிரோட இருப்பீங்களான்னு தெரியாது. இப்படி எல்லாம் பயந்துட்டு இருந்தா நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது. சிவா உன்னை நம்பி வெளியே வர நான் தயாரா இருக்கேன். குறைஞ்சது 1 வருஷம் வாழ்றதுக்கான கேஷும் கோல்டும் நான் கொண்டு வரேன். அதுக்குள்ள நம்ம ஒரு வேலையை ரெடி பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? இது நம்மளோட வாழ்க்கை, நாம தான் முடிவெடுத்தாகணும். உன்னோட முடிவு என்னன்னு நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நம்ம போலாம். கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒதுங்கி இருக்கலாம். பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப வந்துடலாம். அப்பனா எங்க போலான்னு டிசைட் பண்ணிடு. என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி கிளம்பிடணும். இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு, மிஞ்சி போனா 12 மணிக்கு நான் கார் எடுத்துட்டு வரேன். ஐயோ, என் வீட்டு ஏரியா பக்கமே நீ வந்துடாத. யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்படின்னா நீ ராத்திரி நேரா இங்க வந்துரு. இங்கேயா? அதனால என்ன? இந்த ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கே நீங்க தானே காரணம். அப்ப நீங்க தானே எங்களை சந்தோஷமா அனுப்பி வைக்கணும்க்கா. இங்க நான் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. வீட்டுல தேடி வந்துருவாங்க. நான் கிளம்புறேன். ராத்திரி 11 மணிக்கு வந்துடுறேன். முன்னாடிலாம் ஆம்பளைங்க தான் இந்த மாதிரி விஷயத்துல முடிவெடுப்பாங்க. இப்ப அந்த விஷயத்தையும் பொம்பளைங்க பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. நல்ல தைரியமான பொண்ணுதான். உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். பாலா, பாலா, இவ்வளவு நேரம் நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த? அது ஒரு டியூஷனுக்கு வர குழந்தையோட அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. இங்க அடிக்கடி வர அந்த ஆட்டோக்கார குரல் மாதிரி இருந்துச்சு. நீ என்கிட்ட பொய் சொல்லாத பாலா. நான் இந்த ரூம்குள்ள இருந்தாலும் எல்லாம் எனக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. யாரோட கல்யாண விஷயத்தை பத்தி நீங்க எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க? இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க அத்தை? வேலை வேலைக்கு தான் ரூமுக்கு சாப்பாடு வருதுல, இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்கன்னு கேக்குற. பாலா, நான் இங்க தங்கி இருக்கும் போது இது என்னோட வீடு. இங்க ஒரு பிரச்சனை வர நான் விடவே மாட்டேன். இப்போ இங்க என்ன பிரச்சனை வரப்போகுது?
ராத்திரி எங்கேயோ ஓடி போறத பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நீ என்கிட்ட போய் சொல்லி சமாளிக்க பார்க்காத. புருஷனும் வேற ஒரு ஆம்பளை துணையும் வீட்டுல இல்லாதவதான் நீ. தேவையில்லாத பிரச்சனையிலையும் பஞ்சாயத்துலயும் நீ போய் மாட்டிக்காத. எனக்கு பர்சனலா தெரிஞ்ச 2 பேரோட விஷயம் தான் அத்தா இது. என்னதான் நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி, 2 பேரை சந்தோஷப்படுத்துறதுக்காக 4 பேரை அழ வைக்கிற வேலைய நீ செய்யவே கூடாது. உனக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குங்கிற விஷயத்த நீ மறந்துடக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் அத்தை. உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். அந்த ஆட்டோக்காரன் உனக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்கா சரிதான். அவனுக்கும் இந்த வீட்டுக்குமான உறவை கூடிய சீக்கிரம் நீ நிறுத்துறதா நல்லது. இல்லைன்னா உனக்கு தான் எல்லா கெட்ட பேரும் வந்து சேரும். தப்பிச்சு ஓடுறது ராத்திரி 12 மணிக்கு தான் சொல்லிட்டு இப்போ வந்து நிக்கிற. வீட்ல இருந்து வரத நினைச்சு டென்ஷனா இருக்குக்கா. காலையில பாக்கும்போது ரொம்ப தைரியசாலியா பேசுன. கொஞ்ச நேரத்திலேயே உன் தைரியம் எல்லாம் போயிடுச்சா என்ன? அது இல்லக்கா, பேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெளியே வந்து அப்பாவையும் அம்மாவையும் பார்க்கும்போது அவங்கெல்லாம் என்ன சந்தேகமா பாக்குற மாதிரி இருந்துச்சு. தில்லுமுள்ளு பண்ண போறவங்களுக்கு அப்படிதான் தோணும். அதை சரி கட்ட நான் ஒரு வழி சொல்லவா? அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் அண்ணன் கிட்ட எல்லாம் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் சிவபிரசாத தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்ல கல்யாணமே வேண்டான்னு முடிவா சொல்லிடு. அப்பாவும் அம்மாவும் என் விருப்பத்தை ஏத்துப்பாங்க. ஆனா அண்ணனுக்கு அந்த அளவுக்கு பயப்படுற தங்கச்சி தான் ராத்திரி ஓடி வரேன்னு சொன்னதா? என்ன ஏதாவது பண்ணிடுவாங்கன்ற பயம் இல்ல. நான் அப்படி சொன்னா சிவாவை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு தான். அதுக்காக தான் இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கலான்னு முடிவு பண்ணேன். முடிவை மாத்திக்க இன்னும் நிறைய டைம் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறவங்க ஒன்னா சேரணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா இப்படி ஓடி போறது அதை மட்டும்தான் என்னால ஏத்துக்கவே முடியல. இந்த ஊர்ல எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட் சிவா மட்டும்தான். எனக்காக நிறைய கஷ்டங்களை அவன் அனுபவிச்சிருக்கான். அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை நான் செஞ்சு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். ஒரு அக்காங்கிற இடத்துல இருந்து நான் மறுபடியும் சொல்றேன், நீ நல்லா யோசிச்சு எடுத்த முடிவுனா மட்டும் இந்த ரிஸ்க் நீ எடு. இல்லக்கா, சிவா என் கூட இருக்காருன்றது தான் என் தைரியம். நான் இங்க வந்ததே உங்ககிட்ட மனசு விட்டு பேசினா எனக்கு டென்ஷன் குறையுமேனு தான். டைம் ஆக ஆக மனசு படபடப்பா இருக்கு. அதான் என்னால தாங்கிக்க முடியல. பக்கத்துல ஒரு தேவி கோவில் இருக்கு. சாயங்காலம் தீபாராதனை நடக்கும். அங்க போய் நீ வேண்டிக்கும், மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். நீங்க கூட வரீங்களா? எனக்கு டியூஷன் இருக்குல்ல, அது முடியும் போதே 7 மணி ஆயிடும். நீ உன்னுடைய அண்ணியை கூட்டிட்டு போ. புதுசா ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போறல்ல, இனிமே உனக்கு நிறைய தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் தேவைப்படும்.
சித்தாரா இன்னும் வரவே இல்லையே. நான் அவ வீடு வரைக்கும் போயிட்டு வரவா? அவ எந்த ரூட்ல இங்க வருவான்னு தெரியாதுல்ல. அவ வர வரைக்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தேடி பார்க்கலாம். பாலா, நீ டோரை க்ளோஸ் பண்ணிக்க. நான் கார்ல வெயிட் பண்றேன். பரவாயில்ல, நீ உள்ள வந்து உட்காரு. எப்படியும் உங்களை வழி அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் தானே நான் தூங்க முடியும். வா, உள்ள வா. ஓடி போறதுக்கான ஏற்பாடுலாம் பண்ண மாதிரியே தெரியலையே. ஒரு குடும்பம் வாழ்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கார்ல வச்சிருக்கேன். அவ்வளவு நல்லா கஷ்டப்பட தேவை இருக்காது. சித்தாராவோட டேலண்ட்டை வச்சு மிஞ்சி போனா 1 மாசம், அதுக்குள்ள அவளுக்கு வேலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீ ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணா போதும்ல. நினைச்சு பார்த்தா ரொம்ப அதிசயமா இருக்கு. என் வாழ்க்கையில கல்யாணமே வேணாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில திடீர்னு வந்து ஒரு பொண்ணு நிக்கிறா. சித்தாராவோட சேர்ந்து உன் வாழ்க்கை நிச்சயம் ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் என் ஃப்ரெண்ட்ஸை பிரிஞ்சிருக்கணும்னு நினைக்கும் போது அதெல்லாம் பரவாயில்ல. உனக்கு தான் ஒரு உயிர் தோழி கிடைச்சிருக்கால. என் வாழ்க்கையில உன்னை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சிருக்கு பாலா. ஹெல்ப் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும்ல. சித்தாரா வந்துட்டா போல இருக்கு. ஷார்ப்பா 12 மணி ஆயிடுச்சு. ராத்திரி நேரத்தில் இங்கே காரு ஆட்டோவில் பல பேர் இங்கே வந்து போகிறதா எனக்கு இந்த ஏரியாவிலேருந்து கம்ப்ளைண்ட் வருது. சொல்ல வந்த விஷயம் புரிஞ்சிருச்சா? நாங்கள் கொஞ்ச நாளாகவே இங்கே காவலில் இருக்கோம். இனிமேல் இந்த வேலையெல்லாம் நடக்காது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.